நான் கஷ்டப்படுறேன், உங்க அம்மா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து கொடு, நீ என்ன கொண்டு வந்த? 450க்கு மேல போட்டாங்க. எந்த வருஷம் நடந்துச்சு? போன வருஷம் நடந்துச்சு. அதிகபட்சமாக பார்த்து எங்கள் ரிலேட்டிவில் கல்யாணம் பண்ணது 100 பவுன் போட்டு 50 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்து வீடு எழுதி கொடுத்தேன். அதிகபட்சமாக எங்கள் வீட்டில் 300 பவுன் நகை சார். இவங்க ஏன் போகிறான் ஹையர் தாட்ஸாக இருக்க போய் தான் இவங்க சிக்கலில் போய் விழுறாங்க. நீ வந்து இவ்வளோ டிஜிட்ல ஒரு குறைஞ்ச காலகட்டத்திலே 28 வயசுல நீ இவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கணும், நீ கண்டிப்பா வீடு வச்சிருக்கணும், உனக்கு வந்து கடன் இருக்கக்கூடாது. ஆனா வாங்காததுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணாங்க. ஏன் நீ கேட்க மாட்டேங்கிற, உனக்கு ஏதாவது குறை இருக்கா? எவ்வளவு வரைக்கும் போகுது? 25 பவுன் தான் சார். ஒரு பொண்ணு டிகிரி முடிச்சிட்டா அப்படின்னா அவங்க அப்பா வசதியை பொறுத்து இருக்கு. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. எங்களுக்கு சாதாரண மிடில் கிளாஸ்னா 75 பவுன்ல இருந்து 101 பவுன் வரைக்கும் சாதாரண விஷயம். என்ன ஐயா மூஞ்சில சிரிப்பே காணோம்? போதுமா? கொஞ்சம் நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க, இல்லனா கொஞ்சம் நீங்க நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலினா 200 250 அப்படிங்கிறது. இல்ல இல்ல அதான் I am not interested in the deal. திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. இன்னைக்கு சராசரியா நடக்கிற எல்லா திருமணங்கள்லயும் நீங்க பார்க்க முடியும். ஜாதி மதம் இனம் எதுவுமே தேவை கிடையாது. வரதட்சணை 1 ரூபாய் வேணாம். கட்டின புடவையோட இல்ல சுடிதாரோட வந்தா கூட ஓகே. சார் 10 பவுன் சார், 10 பவுன் நகை. சரி பார்க்கல. நார்மல் ஃபேமிலி, அவங்க விவசாய கூலி வேலைக்கு போறவங்க தான். நம்ம ஏமாந்துட்டோம்டா. ஆட மானங்கட்ட ஈத்ர. எங்க சொந்தத்துல பொண்ணுக்கு 2 பவுன், மாப்பிளைக்கு 5 பவுன். ஏழ்மை. சாவ வச்சிருவேன் எழுந்து போ. சாவச்சிடுவேன் எழுந்து போகணும், எழுந்து ஓடுறேன்னா. ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பொருளாதாரத்துனா. பொண்ணுக்கு 7 சவரன், மாப்பிளைக்கு 15 சவரன். காசு கொடுங்க சார், நான் மனுஷனுடைய பீஸ். மேக்ஸிமம் உங்க சொந்தத்திலே மேக்ஸிமம் 450க்கு மேல போட்டாங்க. எந்த வருஷம் நடந்துச்சு? போன வருஷம் நடந்துச்சு. இல்ல பேச தேவையில்லாம என்ன பேசுவீங்களாடா? பேசினா உள்ள வச்சு நவுத்திடுவானுங்க தானே. பேரு உங்கள் சொந்தக்காரர்கள்ல லோவஸ்ட் ஹையஸ்ட். நல்ல பாடியை மெயின்டைன் பண்ற. ஆமா சார். நிறைய ஓட்ஸ் சாப்பிடுயோ. ஒரு 65 பவுன் நகையும் போட்டு மாப்பிளைக்கு ஒரு 8 பவுன் போட்டாங்க. ஆனா எங்க ஊர்ல நகை தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஒழிய அந்த கட்டுலாம் ஒண்ணு போல தான் செய்யணும். காலு கேக்குறா ப்ரோ, காலு வலிக்குது ப்ரோ, ஒண்ணு பண்ண முடியாது ப்ரோ. கட்லி பீரோல், இப்ப இந்த கண்ணாடி வச்சு இந்த இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் இதோட இல்லாம முறுக்கு லட்டு இதெல்லாம் வந்து 1000 கணக்குல கேட்பாங்க. என்ன எதுவுமே தெரியாம ஒப்படியாங்கற. பலகாரமும் இந்த சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கிறதுக்கு பொண்ணு வீட்ல இருந்து கொடுக்கணும். பொண்ணு வீட்ல இருந்து கொடுத்தே ஆகணும். 4000 முறுக்கு 2000 லட்டு. 4000 முறுக்கு? ஆமா சார், நான் கொடுத்துருக்கோம் சார். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. அவங்க வீட்ல முக்கி 300 பேருக்கு மேல எண்ணவே முடியாது அவங்களுக்கு. ஆனா அவங்க ஏமா முறுக்கு 4000மா அப்படிமாங்க. ஐயோ நான் எப்ப சொன்னேன்? லட்டு 2000. நம்ம அந்த சைடு கடை வைக்க போறாங்களான்னு பயந்துட்டேன் நான் என்கிட்ட கேட்கும்போது. ஏண்டா இது நான் கிரக டிப்ரஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கேன். அதிரசம் அடுத்த இதுல வரும் 2வது மறு வீட்டுல. என்ன குறுகுறுன்னு பாக்குறீங்க? முத மறு வீடு கல்யாணம் முடிச்சு போகும்போது 4 மூடை அரிசி, 4000 முறுக்கு, 2000 லட்டு, கட்லி பீரோல், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் என்னெல்லாம் வேணுமோ கொண்டு போயிடணும். இங்க வாங்க. 4000 முறுக்கு 2000 லிட்டர் எவ்வளவு ஆகும்? அப்ப 4000 முறுக்கு கணக்கு பாத்துக்கோங்க. 48000 கிட்ட வந்து 4000 முறுக்கே 48000. 2000 லட்டு 15 ரூபா கிட்ட தான் விழுந்து. ஒரு லட்டு ஒரு லட்டு 15 ரூபா. 15 ரூபா விழுந்துச்சு என்னைக்கே கணக்குல. லட்டு முறுக்கு சேர்த்து 1 லட்சம் வந்துருக்கு கிட்டத்தட்ட. வந்துட்டு சார் வந்துட்டு. உங்களுக்கு வேலையா இருக்காரா? கேட்டு நீங்க என்னடா பண்ண போறீங்க இப்ப? அதிகபட்சமாக பார்த்து எங்கள் ரிலேட்டிவில் கல்யாணம் பண்ணது 100 பவுன் போட்டு 50 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்து வீடு எழுதி கொடுத்தாங்க. கொடுத்து வாங்கியிருக்கேன். பெரிய விஷயம். இது உங்களுக்கு ஒரு பெருநாடு அப்படின்னு. அதிகபட்சமாக எங்கள் வீட்டில் 300 பவுன் நகை சார். பொண்ணுன்னு கிடைச்சா போதும்னா இப்ப எல்லாம் யாரும் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல. பரவாயில்ல, தேங்க்ஸ் பா. தூக்கிட்டு கீழே போனா அப்படியே மேரேஜ் பண்ணாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா சரி நம்மளுக்கு ஒரு கை கொடுத்து தூக்கி விடுற அளவுக்கு அந்த ஃபேமிலி இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் நோட் பண்ணி தான் அவங்க கல்யாணம் பண்றாங்களே. கடல்ல இருக்குது நண்டு, எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு, மண்ணியோ இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. இவங்க ஏன் போறான் ஹையர் தாட்ஸாக இருக்க போய் தான் இவங்க சிக்கல்ல போய் விழுறாங்க. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? இந்த ஐடி செக்டாரோ இல்ல 6 டிஜிட் 5 டிஜிட் salary வாங்குறவங்க ஒரு கார் இருக்கணும். இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல. எப்படியாவது பொண்ணை வந்து அந்த ஃபேமிலியில கொடுத்துட்டா நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி இவங்களா வந்து ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணிடுறாங்க. என்ன உளறுகிறாய்? உளரவில்லை மன்னா. ஸோ அந்த டிமாண்டை அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நீ
வந்து இவ்வளவு டிஜிட்ல ஒரு குறைஞ்ச காலகட்டத்திலேயே 28 வயசுல நீ இவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கணும், நீ கண்டிப்பா வீடு வச்சிருக்கணும், உனக்கு வந்து கடன் இருக்க கூடாது, நீ வந்து கண்டிப்பா கார் வச்சிருக்கணும்ங்கிற ஒரு பெண்ணுடைய அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் கூட ஒரு ஆண் மீது சுமத்தக்கூடிய வரதட்சணை சிக்கல் தான். அப்படி ஒரு வேலை நம்ம குடும்பத்துக்கு கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற. ஒரு பெண்ணுக்கு என்ன சீர் செய்றாங்களோ மாப்பிள்ளை வீட்டுல என்ன செய்வீங்கன்னு கேட்பாங்க. இப்ப அப்படி இல்ல. கேட்டுக்க பேரண்ட்ஸ் நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணு என் பொண்ணு சம்பாரிச்சு உங்க வீட்டுல தானே கொட்ட போறாங்கிறாங்க. இவன் இப்படி சொல்ல மாட்டானே. பயோடேட்டா கொடுத்து அனுப்போம்ல சார், அப்போயே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது அவ்வளோ இருக்குது இதெல்லாம் போட்டு இந்த பொண்ணு வீட்லேயும் போட்டு கொடுத்துருவாங்க, பையன் வீட்லேயும் போட்டு கொடுத்துருவாங்க. இதை ஏன் சார் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அங்கே சூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை விட அவங்க அதிகமாக இருக்கிற மாதிரி அப்படிங்கிறவங்க கேட்டுருவாங்க. கேட்டதுக்கப்புறம் என் பொண்ணு என்ன நீங்க உங்களுக்கு பொண்ணு தெரியுங்களா? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. நான் பசி பட்டி விட இருக்கறேன். சார் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நாங்கள் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் சார். பொண்ணு வீட்டிலேருந்து எங்கள் ஒரு பொண்ணு கூட வாங்கல சார். தம்பி கட்டிக்கொண்டிருக்கிறார்கள், ஏழை கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா வாங்காததுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணாங்க. நான் கேட்டேன் அவங்க கிட்ட இதெல்லாம். ஏன் நீ கேட்க மாட்டேங்கிற, உனக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படிங்கிற மாதிரி எங்களை வந்து சொல்றதுல ரொம்ப இப்ப குறைஞ்சிருச்சு. குறைஞ்சிருச்சு சார். இல்ல இல்ல நீ அப்படி வரியா? முன்னால ஒரு இடைப்பட்ட 90களின் காலத்துல சினிமால வைக்கப்பட்ட டயலாக் இது. பெரிய கேரளா ஜால்ரா போறீங்க. ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக். கங்கட்ட பிள்ளைகளா. வயது தாண்டிடுச்சு சார், 40 வயசு சார் எனக்கு. அப்பதான் மேரேஜ் இது பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நான் என்ன கேக்குறேன், பொள்ளாச்சி பக்கம் உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் ஏன் மேரேஜ் லேட் ஆச்சுன்னு தாங்க மாட்டீங்க. இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க சார். அதான் சார் சொத்து அவங்க அதிகமா எதிர்பார்த்துட்டே இருக்காங்க சார் பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து. சார் சூப்பர் 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 சார். சார் இன்னொரு பண்ணுங்க சார். வயசு தாண்டதுக்கு அப்புறம் இல்ல ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். வேலைக்கு ஆக மாட்டான்டா. ஏன் சார்? பட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் மேரேஜ் ஆச்சு சார். உனக்கும் ஒரு நாள் அமையும் அப்படின்னு மனசை தேத்திக்க. பட் இவங்களாம் சொல்றதை பார்த்தா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது ஒண்ணு. ரெண்டாவது மாப்பிள்ளைய பத்தி எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கப்ப பொண்ணுங்களே ரொம்ப சூசியா இருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா பெண் வீடும் அல்லது பெண்ணுக்கும் அப்புறம் கூடி இருக்க மாதிரி தோணுது. நீ சந்தோஷமா இருக்கியா? நான் சந்தோஷமா இல்ல. அப்ப வரதட்சணை நெருக்கடி குறையத்தானே செய்யும். எப்படி கூடி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்கிட்ட கேக்குறியா? நீ என்ன சாதிச்ச? நான் தானே முதல்ல கேட்டேன், என்ன சாதிச்ச? பொண்ணு வாழ போற இடம் தானே, நம்ம அதனால 10 பவுன் 20 பவுனா சேர்த்து கொடுப்போம். மச்சான் ஏடா காசு வச்சுக்கிற? காசு எர்ரா டேய் சில்லற மட்டும் தான். போற இடத்துல அவங்க நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சதான் சார் ஆக்சுவலா நம்பி செய்யறதுங்க சார். ஏய் பக்கத்துல அது அருவாளை ஏறா, இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். நம்பி செய்யும் போது அவங்க என்ன ஆகி போகுதுன்னா, ஓ இவனால முடியுது, இன்னும் செய்ய முடியுது. 20 பவுன் அப்ப இன்னொரு 5 பவுன் கேட்போம். பெண் வீட்டாரே இந்த நெருக்கடி அதிகமாக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? அழகு பொறாமப்படுற அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கறா. இல்ல சார், வரதட்சணை மாமியார் பக்கத்துல இருந்து குத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. மாமியார் மட்டும் கிடையாதுங்க, புருஷனே குத்துவான். இதுக்கு வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல முடியல. என்ன பேசுறீங்க நீங்க? வீட்டுக்காரன் வந்துட்டு வரதட்சணை பணத்தை வந்து கேட்காம இருப்பான்னு நினைக்கிறீங்களா? வெளியில வர்ற வரைக்கும் எனக்கு அந்த குத்தல் இருந்தது. தனக்கு சொந்தம் பெரத்தி கூட கிடையாது. இவரோட கான்ஃபிடென்ட்ட பாக்கும்போது எனக்கு ஒரே கூஸ் பம்ப்ஸா இருக்குடா. அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் எது வேணாலும் பண்ணிருக்கட்டும். லவ் பண்றவங்க மினிமம் 1 இயர் நாச்சும் லவ் பண்ணிருப்பாங்க. டேய் காசி நீயுமாடா? I didn't expect this from you. அந்த 1 இயர்ல அவங்களுக்குள்ள எவ்வளவோ கான்வர்சேஷன்ஸ் நடந்திருக்கும். அப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும்ல. அப்ப வரதட்சணை இவன் ஃபியூச்சர்ல கேட்பான்னு அவங்களுக்கு லவ் பண்றப்பவே தெரிஞ்சிருக்கும்ல. எல்லாரும் அப்படியே எனக்கு ஒரு லாலிபாப் வாங்கி கொடுங்க, வாயில வச்சுக்கிட்டு சூப்பிக்கிட்டே போறேன். அப்புறம் எப்படி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் புரிஞ்சுக்கிட்டே ஹஸ்பண்ட்னு சொல்ல முடியும்? இன்னும் அவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். அவங்க கல்யாணம் பண்ணும்போது எங்க ஃபேமிலி வந்து கொஞ்சம் டவுனு. சோ எங்கிட்ட வந்து நகையெல்லாம் எதுவும் வாங்க கிடையாது. கல்யாண செலவெல்லாம் கூட அவங்களே பண்ணிட்டு தான் போனாங்க. இதனோட பேய் கதை. அதுக்கப்புறமாவும் அவங்களே எது கேட்க தூண்டுச்சு அவங்களோட சூழ்நிலை. அப்ப நம்ம கஷ்டமா இருக்கும்போது டக்குன்னு அவங்க என்ன பண்றாங்க, பார்வையை வீட்டு பொம்பளை மேல திருப்புறாங்க. வெளியில எல்லாம் ட்ரை பண்றாங்க சார், எல்லாம் முடியல. ஓகே அப்ப நீ இருக்கியா? எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? நான் எங்க வீட்ல இருந்து நான் வந்து உங்க வீட்ல வாழ்றனால தானே நீங்க அந்த பையனை பிடிச்சனால தானே மேம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஏர்ன் பண்றேன், சம்பாதிக்கிறேன், என் சம்பள பணத்தை நான் கொடுக்கறேன், அது குழந்தைங்களை பாத்துக்கிறேன், நான் வீட்டை பாத்துக்கிறேன். உனக்கு கஷ்டமா இருக்குங்கும் போது சரி நம்ம வந்து கடன் வாங்கி கொடுக்கலாம். ஆனா குடுக்கலைங்கிறத குத்தி காட்டுறத நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? வாட் a woman. இவங்களுக்கு வயசே ஆகல. ஆரம்பத்துல ஓகே பொண்ணு நல்லா இருக்குது, வேலைக்கு போகுது, சம்பாதிக்குதுன்னு கட்டிக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் இது வார்த்தையா இருக்கு, நான் கஷ்டப்படுறேன், உங்க அம்மா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து கொடு, நீ என்ன கொண்டு வந்த, நீ கொண்டு வந்திருந்தானா நான் கஷ்டப்பட்டுக்க மாட்டேன்ல. இப்படி சொல்லுவது நெருக்கடியாக இருக்குமா இல்லையானா உங்களுக்கு?